இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் மேக் பண்ணுறதுக்கான காரணமே சென்னையில் வந்து இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியறதுக்காண்டி தான் உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். ஸோ இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட வாங்க இந்த இடத்துக்கு. இங்கே வந்து வாட்டரு உங்களுக்கு கிடைக்காது, ஃபுட்டுமே உங்களுக்கு கிடைக்காது. காய்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னா நம்ம சீமாவரம் டேமை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சீமாவரம் டேம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த இடத்த பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் பாருங்கள். இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீஞ்சூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளே தள்ளி இருக்குது. சீமாவரம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு வில்லேஜில் தான் இருக்குது இந்த டேம் வந்து. ஸோ இந்த சீமாவரம் டேம் வந்து நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ நான் அதனால தான் மேக் பண்ணியிருக்கேன், ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். சீமாவரம் டேம் பற்றி உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் ஃபேமிலியோட வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் இந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து சூப்பராக இருக்கும், எல்லாமே ஃபுல்லாக வயல்வெளி பச்சை பசேல்னு நிறைய விஷயம் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் ஒரு இயற்கை லவராக இருந்துச்சுன்னா நீங்கள் வரும்போது தனியாக வராதிங்க. தனியாக வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரதே வேஸ்ட்டு. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்துல. அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஃபுட்டு அதுக்கப்புறம் வாட்டரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்காது. ஏன்னா இது ஒரு அவுட்டர் ஏரியா. ஸோ நீங்கள் தான் வீட்டிலேருந்து வரும்போது ஃபுட்டு அதே மாதிரி வாட்டர் இதெல்லாமே நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம பசங்க எல்லாருமே என்ஜாய்மெண்ட்டுக்காண்டி நிறைய ஊருக்கு நிறைய டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரிலாம் நம்ம போயிட்டு செலவு பண்ணிட்டு வரோம், நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ நம்ம ஏரியா பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம், இந்த இடத்துல நம்ம போயிட்டு கண்டிப்பாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம், நிறைய விஷயம் இங்கே நமக்கு மெமரிஸாக கிடைக்கும். நீங்கள் ஒன் டைம் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நிறைய டைம் இந்த இடத்துக்கு வந்துட்டே இருப்பீங்க. ஏன்னா அப்படி ஒரு இந்த இடத்துல அவ்வளோ ஒரு ஃபீல் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுவாங்க. இது ஒரு குட் மெமரிஸாக உங்களுக்கு கிரியேட் ஆகும் உங்கள் மைண்டில். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ போய் சேரணும், அதுதான் என்னோட நோக்கமாக இருக்குது. எனக்கு நான் பண்ண என்ஜாய்மெண்ட்டை நீங்களும் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சென்னை பீப்புளாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணுறதுல நான் கண்டிப்பாக உங்களை என்கரேஜ் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல என்ஜாய்மெண்ட் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். ஆக்சுவலி இந்த இடத்தோட வியூஸ்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் சிட்டியிலேருந்து வந்து இந்த இடத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த இடம். இப்போ நம்ம கரெக்டாக வந்து எங்கள் ஊர்லேருந்து கிளம்பி நம்ம மடுவூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வழியாக இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றை ஒட்டி நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ஆற்றை ஒட்டின மாதிரி தான் இந்த ரோடு இருக்குது. நாம் இப்போ அந்த டேம் கிட்ட ரீச் ஆகிட்டோம். ஸோ டேம்க்கு என்ட்ரன்ஸில் தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா நிறைய அண்ணாங்களாம் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. இது அவங்களோட சேல்காண்டியும் ப்ளஸ் அது இல்லாமல் அவங்க வீட்டுக்காண்டியும் நிறைய பேர் இங்கே பிடிச்சிட்ருப்பாங்க. நமக்கு தேவைனாலும் நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு போகலாம். ஸோ உங்களுக்கு ரேட் கன்வீனியன்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் இவங்ககிட்டேருந்து வாங்கலாம். ரொம்ப சீப்பாக தான் இருக்கும் இவங்ககிட்ட ரேட்டு. ஸோ நேச்சுரலாக நீங்கள் சாப்பிட வேண்டிய ஆற்று மீன் இங்கே கிடைக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் இங்கே நிறைய பேர் வந்து வீக்கெண்டில் என்ஜாய் பண்ணுறதுக்கு பஸ் ரூட்லேயுமே எடுக்கிறாங்க. இந்த ரூட்டுக்கு வந்து 114S சொல்லிட்டு ஒரு பஸ் இருக்குது. இது சீமாவரத்துக்கு டைரெக்டாக வரக்கூடியது. ஆனால் டைமிங் பஸ் தான். இது ஒரு நாளைக்கு ஒரு 4 ட்ரிப்பு வரும், அவ்வளோதான். இந்த பஸ்ஸுக்கு நீங்கள் வரணுன்னா கரெக்டாக டைமிங்கை கீப்பப் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் நீங்கள் மீஞ்சூர்லேருந்து வரீங்கன்னா இந்த பக்கம் நீங்கள் வர்றதுக்கு ஏதாச்சும் ஷேர் ஆட்டோ அந்த மாதிரி ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணி வந்தால் தான் உண்டு. மற்றபடி இங்கே டிரான்ஸ்போர்ட்டு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வேறு எதுவுமே இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து ஸ்நாக்ஸ்லாம் விற்றுட்ருக்காங்க, அதையே நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். மற்றபடி உங்களுக்கு சாப்பாடு இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இங்கே கிடைக்கிறதுக்கு அவைலபிள் வாய்ப்பில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தம்பிங்கெல்லாம் ஜாலியாக உட்காந்து சூப்பராக குளிச்சிட்ருக்காங்க கீழே. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டைவ் அடிச்சிட்ருக்காங்க மேலேருந்து. எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க லைஃப்பை. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒரு வாட்டியாச்சும் இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களை ஃபேமிலியோடு வாங்க. உங்களுக்கு நல்லாவே இந்த இடத்துல சீக்கிரமாக நீங்கள் இந்த இடத்துக்கு அடிக்ட் ஆகிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எப்போடா இங்கே தண்ணி வரேன்னு சொல்லிட்டு நீங்களே எதிர்பார்த்து வர மாதிரி இருக்கும் இங்கே அடுத்த டைமு.
இங்கே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த சரௌண்டிங்லேருந்து ப்ளஸ் அது இல்லாமல் ரொம்ப லாங்லேருந்துலாம் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க இந்த டேமுக்கு கண்டினியூஸாக. ஆனால் வீக்கெண்ட் டைமில் வராதிங்க, குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு ரொம்ப கூட்டமாக இருக்கும். நீங்கள் வீக்கெண்ட் இல்லாமல் கொஞ்சம் நார்மல் டேஸ்லாம் வர மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா, வீக்கெண்டில் வரீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா கையில் பிடிச்சி வச்சுக்கோங்க, தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு. மற்றபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நன்றி, வணக்கம்.